பேரன்பிற்கினிய அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள் தயாரித்து இயக்கி தன்னுடைய அன்பு மகன் துக்ளக் அவர்களை அறிமுகம் செய்திருக்கிற கடம்பான் பாறை பாட்டு வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு பெரிதும் மகிழ்கிறேன். பங்கேற்று வாழ்த்தி அமர்ந்திருக்கிற அத்துணை பெரிய ஆளுமைகளுக்கும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்க்க துணிந்தவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத், அவனே உண்மையான புனித போராளி என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி நபி மொழியின் வழி நின்று வாழ்கிற ஒரு புனித போராளியாகத்தான் நான் என்னுடைய அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்களை பார்க்கிறேன். இதற்கு முன்பு எங்கள் நிலத்தில், எங்கள் இனத்தில் எங்களுடைய தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத் என்றால் மிக உயர்ந்த வழிகாட்டி என்று பொருள். அவர்தான் இந்திய ஆட்சி மொழியாக எந்த மொழியை கொண்டு வருவது என்ற விவாதம் நடக்கிற போது இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி எதுவோ அதுதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்கிற கருத்து. அப்போது நம்முடைய தாத்தா இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும். இந்திய மொழிகளிலேயே மிக மிக தொன்மையான மிக மூத்த மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு அளப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டு. எனவே தமிழ்தான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று வாதிட்ட பெருந்தகை நமது தாத்தா காயிதே மில்லத் அவர்கள். அப்போது நேரு அவர்கள், காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள் எழுந்து பேச ஆரம்பிக்கும் போது உருது தான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் இஸ்லாமியர் என்றால் உருது பேசுகிறவர் என்றுதான் அவர்கள் கருதியிருக்கிறார். அப்போது காயிதே மில்லத், நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்து நீங்கள் தமிழை கேட்கிறீர்கள் என்று நேரு அவர்கள் கேட்டதற்கு நமது தாத்தா, இஸ்லாமியங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்று பேசியவர். நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் என்று பேசினார். அவர் வழி வழியே வந்த மானத்தமிழ் மறவன் என்னுடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள். நான் தமிழன், நான் இங்கே இருந்தேன், மதம் தான் எனக்கிட்ட வந்துச்சு, நான் மதத்தை தேடி போகலை. என் அண்ணன் பழனி பாபா அவர்கள், என் அன்பான மக்களே, நீங்கள் மதமாக சாதியாக பிளந்து விரிந்து கிடந்தால் உங்களை தனிமைப்படுத்துவார்கள், அச்சப்படுத்துவார்கள். மொழி இனமாக நின்றால் நீங்கள் பேராற்றலை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று கற்பிக்கிறார். அந்த வழி வழியே வருகிற ஒரு வீரத்தமிழ் மானத்தமிழ் மறவனாக நான் என்னுடைய அண்ணன் மன்சூர் அலிகானை பார்க்கிறேன். நான் அவரை கூப்பிடல, என் பக்கத்துக்கு வாங்க, என்னோட வந்து நில்லுங்க, அதெல்லாம் நான் கூப்பிடல.
நான் சிறுவனாக இருக்கிற போதே அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவர். எங்கள் ஐயா கூட பல அரசியல் இயக்கங்களுக்கு போனவர். அவருக்கு முதிர்ச்சி இருக்குது, அறிவு தெளிவு இருக்குது, புரிதல் இருக்குது. யோசிக்கிறாரு எவன் சரியாக இருப்பான்னு. அப்புறம் என்கிட்ட வர்றாரு. எனக்கு எப்படி வர்றாரு? மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகைக்கு நாங்கள் கருப்பு கொடி காட்டுறோம். காட்டி ஒரு அரங்கத்தில் எங்களை எல்லாம் கைது பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ என்னை கைது செஞ்சு உள்ளே போட போகிறாங்க. என்னை கைது செய்யக்கூடாதுன்னு போராடின அவரை கைது பண்ணிட்டு என்னை விட்டுட்டாங்க. அந்தப்போ நான் ரொம்ப மன கஷ்டப்பட்டேன். எனக்காக ஒரு மனிதன், சரிங்க, என் தம்பி துக்ளக்கும் அவங்க தம்பி அவரும் என் கூட வீட்டில் பார்த்தாங்க. நான் ரொம்ப மனத்து ஏற்பட்ட காலங்களில் அது ஒன்று. அது அந்த காலம் எப்படியாவது வெளியில் எடுத்துடணும். ஏன்னா குண்டாசு ஆட்சி உங்களுக்கு தெரியும், பிஜேபியினுடைய நீட்சி கிளை ஆட்சி தான் அது. மன்சூர் அலி கான் குண்டாசு போட்டுறணும்னு நினைப்பாங்க. அது எப்படியாவது அந்த குண்டாசு சட்டத்திலிருந்து அவரை வெளியில் கொண்டு வந்துடணுன்ட்டு பெரும் போராட்டம் போராடி எடுத்தோம், வெளியில் எடுத்தோம். அது வேற அச்சப்படுற ஆள் இல்லை. நினைக்கிறத எங்கள் சுந்தரவள்ளி எங்கள் பேராசிரியர் கூட சொன்னாங்க, மனசில் பட்டது பேசணும். அடிமை எப்படி உருவாகுறான்? ஒரு அடிமை அநீதி எதற்கு துணிவு இல்லாதவன் சகித்து கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்து கொள்கிறவன் அடிமையாயிடுறான். இதுதான் இருக்கிறது. அவர் அடிமையாக இருக்கிற விரும்பலை, நாங்களும் விரும்பலை. அதுதான் பிரச்சனை. இங்கே உலக புரட்சியாளர்லாம் இங்கே பாருங்கள், ஹோசிமின் வியட்நாம் விடுதலைக்கு முன்னெடுக்கும்போது ஒரு புரட்சிகர முழக்கத்தை முன்வைக்கிறான். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானதுங்கிறான். அதையே தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானதுங்கிறார். இந்த தத்துவங்களை உள்வாங்கிய எங்கள் தலைவன் என்ன சொல்றான்? 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானதுங்க. அப்படி அடிமையாவால் அவர் விரும்பல, அச்சப்படலை. அது இப்போ நமக்கு ஒரு அரசுன்னு சொல்லக்கூடாது, தரிசுன்னு தான் சொல்லணுது. இது ஏதோ ஒன்று நடக்குது. என்ன விமர்சித்தாலும் மான ரோசம் சூடு எதுவும் வர்றதில்லை. நானும் வாய் வலிக்க திட்டிட்டு சோர்வாயிட்டேன். இதுக்கு மேலே பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. ரொம்ப என்ன மானங்கட கேட்டாலும் அதுக்கு ஒன்றும் உரைக்கிறது இல்லை. அதிகபட்சமான வழக்கு. திடீர்னு முடி வெட்டிக்கிட்டு காலையில் 2 காவலர்கள் அவன் மரியாதை தான் இருக்காங்க. என்ன நம்ம ஆளுங்க தானே. அண்ணா அண்ணா நாங்கள் இந்த காவல் நிலையத்திலேருந்து வரோம். என்னப்பா நீங்கள் 2013ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு என்னப்பா எங்கே பேசியிருக்கேன்ப்பா? என்ன பேசியிருக்கேன் தெரியலண்ணே, நீங்கள் நீதிமன்றத்தில் கேட்டுக்கிறீங்கண்ணே. ஒரு அழைப்பானையை கொடுத்துட்டு இன்னும் வழக்குன்னு இல்லை, 196 வழக்கு என் மேலே. நானும் சரி என்னதான் முடியதை போட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு. அவ்வளோதான் அவங்களால முடியும். அச்சப்பட்டு ஒன்றும் ஆகிறது இல்லை. அதனால் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறாங்க, ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று சொல்றாங்க. நான் தெளிந்து உணர்ந்து இருக்கிறேன். நான் அடிமை, நான் ஒரு இந்திய அடிமை. நான் விடுதலை பெறலை. நான் மொழி அடிமை, சாதி அடிமை, மத அடிமை, கடவுள் அடிமை. எனக்கு ஒரு விடுதலையும் கிடையாது. நான் ஒரு பொருளாதார அடிமை. இந்தியா வந்து வெறும் அற்ப அரசியல் விடுதலை தான் பெற்றிருக்கு. ஒரு விடுதலைங்கிறது பல படிநிலைகளை கொண்டது. அறிவார்ந்த எனது அன்பு சொந்தங்கள், என் தம்பி தங்கைகள் விளங்கி கொள்ளணும். இது விடுதலையே பெறலை. இது ஒரு ஏமாற்று வெற்றி சொல். சமூக விடுதலை இருக்குது. உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற ஏற்றதாழ்வற்ற சமூக விடுதலை, அதை இந்தியா பெறல. ஏழை பணக்காரன் பாகுபாடற்ற வர்க்க விடுதலை பெறணும், அதை இந்தியா பெறல. பாலியல் வேறுபாடற்ற ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை அடையணும், அது இந்தியா பெறல. இந்த விடுதலை எல்லாம் பெறல, இந்தியா பெறல. கேவலம் பெண்களை போற்றாத எந்த சமூகத்திற்கும் உயர்வு கிடையாது, பெருமை கிடையாது.
சீன பெருஞானி கன்ஃபியூசியஸ் சொல்றான், என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, என் அன்பு தம்பி தங்கையில கற்பிக்கிறான், உன் தாயை மற்றும் கண்ணீர் சிந்த விட்டுறாதேங்கிறான். உன் தாயின் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் கடவுள் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்றான். இவன் பைத்தியக்கார கோயிலுக்குள்ள பெண்கள் வரக்கூடாதுங்கிறான். டேய், பெண்களை விட புனிதமானது உலகத்துல ஒண்ணும் கிடையாதுடா. முட்டாப்பல. இந்த பூமி பந்து புனிதப்பட்டு இருப்பதே பெண்களால தான். இந்த பைத்தியக்கார பயலுக அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சுட்ட மாதிரி ஐயப்பனை வச்சுக்கிட்டு ஆடிக்கிறான். அவன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஊடறுத்து போக முடியல, ஏறி மிதிச்சிருவான். ஐயப்பனை பிடிச்சி தொங்குறான். அவர் பாவம். பைத்தியக்கார பயலு. நியாயமா நாங்க தாண்டா கோயிலுக்குள்ள போகக்கூடாது பெண்கள் சொல்லியிருக்கணும். நாங்க கடவுள் மறுப்பாளர்கள், இறை நம்பிக்கை அற்றவர்கள், நாங்க தாண்டா சொல்லியிருக்கணும். முட்டாப்பல. நீ பெண்களை போய் என்ன வெங்கடாசலபதி கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலுக்கு போகலாம், முருகன் கோயிலுக்கு போகலாம், ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடாதா எங்க பெண்கள்? அது தீட்டாயிருமா? இது சார் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது பேச்சுலர் சாமி. அப்ப அனுமாரு பிள்ளையாரெல்லாம் என்ன சாமிடா? அவரும் பேச்சுலர் தானடா. பாருங்க இவங்க இந்த பயல்களை. இவங்களா வழக்கு போடுவாங்களாம், போட்டதார் இவங்க தான், தீர்ப்பு இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. தீபக் மிஸ்ரா இறங்கும்போது ஏன் அவரு இவன் போட்டால் தான், இவாள் தான் அது தீர்ப்பு அப்படி கொடுக்க வைக்கிறது. அப்புறம் உள்ள போகாத அப்படின்னு. ஏய், நாங்க வர்றோம், ஐயப்பன் கோயில கட்டுறோம், பெண்கள் மட்டும் வழிபட வேண்டும் என்று சட்டம் போடுறோம். பாரு சரி, எங்க ஆத்தாலக்கா என் தங்கச்சிக்கு தீட்டுடா. சரிடா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வேண்டாம் கோயில்கள் இல்ல, அவருக்கு மென்சஸ் வருதாடா, அவரும் தீட்டாடா. பரதேசி நாய்களா அது ஒரு மானங்கட்ட கழுத. வெளியில பதவியை விளைவிட்டு வெளியில போய் கேவலப்படுத்தாம இவங்கள ஓரத்துல மரத்தினருக்கு வந்து யாகம் வளர்த்துக்கிட்டு கேவலம். அவரு இந்த அயோக்கிய பயலுக்கு சொல்றாங்க கோயிலுக்குள்ள பெண்கள் போனா புனிதம் கெட்டுடும். பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம். பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை எங்கள் தலைவங்கள் கற்பிக்கிறான். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருவல் முயல் கொம்பே. புரட்சி பாவலன் பாடுறார். பெண்களை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது. இப்படி ஒரு கேவலம் எங்கேயாவது இருக்க பாருங்க. சட்டத்திற்கு முன்பு எல்லாரும் சமமா, ஆனா சாமிக்கு முன்னாடி சமம் இல்லையா? சரி, பெண்களை படைச்சது யாரு? சாமி தானே. ஏன் படைக்குது அப்படி? இந்த மாதிரி மனநிலை கொண்டவங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு இது ஒரு பைத்தியக்கார கூட்டம் திடீர்னு ஒரே நல்ல பணம் செல்லாதுன்றான். அதனால ஊழல் ஒழிப்பேன் லஞ்சத்தை. பணம் செல்லாதுக்கும் ஊழல் லஞ்சத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்ப எப்படி கும்புறாரு பார்த்தே இல்லை. இப்ப நீங்க பாக்குறீங்களான்னு தெரியல, வலைவெளியில அப்படியே அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி எங்க அண்ணன் மாதிரியே இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க படுத்துருவார். படுத்து கும்பிடுவார் பாருங்க, படுத்து கும்பிடுவார். டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, கிளீன் இந்தியா. கிளீன் இந்தியானா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஸ்வச்ச பாரத் அப்படின்னா மிச்ச பாரத் என்ன வித்துருவோம். இந்த கிளீன் இந்தியான்னா இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. மலை, காடு, ஆறு, ஏரி, குளம் எல்லாம் இருக்காது. எங்கடா எது வடிவேல் மாதிரியே இங்க கிணறு இருந்துச்சுக்கானா, இங்க ஆறு இருந்துச்சுக்கானா, இங்க மலை இருந்துச்சுக்கானா. நாங்க சொன்னோமே கிளீன் இந்தியான்னு. தொடச்சு சுத்தம் பண்ணிட்டோம். ஸ்வச்ச பாரத், அதுதான் ஸ்வச்ச பாரத். என்னவோ ஒண்ணு. என்ன பாட்டு வெளியிட்டு விழால அரசியல் இல்லாத ஒண்ணு இல்ல ராஜா. அரசியல் ஒரு வாழ்வியல் ராஜா. திரைப்படத்தை விட ஆக சிறந்த அரசியல் ஒன்றும் கிடையாது. இங்க இருக்கிற கதிரேச எங்க பிரவீன் காந்தி எல்லாம் கூட என்னடா அரசியல் ஒரு வாழ்வியல். காலையில நீ பிதுக்கிற பர்பஸில் இருந்து, குடிக்கிற தேநீர்ல இருந்து, படிக்கிற செய்தித்தாள் இருந்து, பார்க்கிற வேலையிலிருந்து, வாங்குற சம்பளத்திலிருந்து, சாப்பிடுற சோறு எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியல்.
புவியியல், அறிவியல் போல அரசியல். அது ஒரு வாழ்வியல். அதை யாரோ ஒரு எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் செய்யறதுன்னு நீ நினைச்சின்னா உன்னை மாதிரி பைத்தியக்காரன் உலகத்தில் கிடையாது. அரிஸ்டாட்டில் என்ன கற்பிக்கிறான்? அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் எவனை அருவருக்கிறீர்களோ அவன் ஆட்சியின் கீழ வாழ நேரிடும்ங்கிறான் பிளாட்டோ. இப்ப நடந்துருச்சு. இங்க நிறைய பேரு அவர் அரசியல்வாதி அப்படிலாம் அவருக்கு தனியா 4-5 கை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அரசியல் இது தொழில் ஆயிடுச்சு, நிறுவனம் ஆயிடுச்சு. அது இல்லை. அரசியல் என்பது ஆகச்சிறந்த பணி. முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் அரசியல் என்று பெருந்தலைவர் கற்பிக்கிறாங்க. நாங்க அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற புரிதலோடு களத்தில் நிற்கிற பிள்ளைகள். எங்களோடு என் அண்ணன் மன்சூர் அலிகான் அண்மையில் கஜா புயலுக்கான இழப்பீட ஆய்வு செய்யலை, வழங்கலை. அதுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை செஞ்ச நாகப்பட்டினத்தில் அண்ணன் பங்கேற்றார். அவரே வாகனத்தை ஓட்டிக்கிட்டு வர்றார். அவருக்கு தேவையில்லை. ஆனாலும் இந்த மண்ணின் மீது, இந்த மக்களின் மீது கொண்டிருக்க பேரன்பு, பெருத்த பற்றின் காரணமாக பங்கேற்றாங்க. அது எல்லாரும் அதை செய்யறது இல்லை. எல்லாரும் செய்யறது இல்லை. இப்போ தமிழ்ச்செல்வன் சேலம் ஆறாறு தமிழ்ச்செல்வன் இருக்கிறாருன்னா ஒரு கொடையாளி. பணம் எல்லாத்தையும் இருக்கு, அதை பிறருக்கு கொடுக்கிற மனம் இருக்கா அப்படிங்கிறதா இங்க இருக்கிற சிக்கல். எல்லாரும் பணத்தை தேடி ஓடும்போது நாங்க இனத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். வருமானத்தை விட இனமானம் பெரிது என்கிற எண்ணத்தை கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுல இங்க பேசிய எங்க ஐயா ஆணைமுத்தவர்கள் மிகப்பெரிய ஆளுமை. நான் பேராசிரியர் சுந்தரவள்ளி சொன்னது மாதிரி எங்க அண்ணன் சொன்னாங்க, நான் திருமுருகன் காந்தியை கூப்பிடுறேன், ஐயா ஆனமுத்தை கூப்பிடுறேன், பேராசிரியர் சுந்தரவள்ளியை கூப்பிடுறேன், அக்கா அருள்மொழியை கூப்பிடுறேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. நீங்கள் கூப்பிடலன்னா தான் பிரச்சனை, எல்லாரையும் கூப்பிடுங்கன்ட்டு. ஆனமுத்தெல்லாம் எவ்வளோ பெரிய இன்னைக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் அறிக்கையவே கொண்டு வந்த ஒரு மகத்தான தலைவன் ஒருத்தன் உண்டுன்னா அது ஆனமுத்து தான். ஒரு வாழும் பெரியாராக தான் நம்ம அதை பார்க்கணும், அவரை பார்க்கணும். மிகப்பெரிய மேதை. அவர் சொல்றார் பாருங்க, தமிழர் அந்த சிந்தனை கொண்டு நம்ம வாழணும் அப்படின்னு. நாம் ஒரு மூத்த தேசிய இனத்தின் மக்கள். தன் இன பெருமை கொள்ளாதவன் இன உணர்வு கொள்ள முடியாது. தன்னின வரலாற்றை வாசித்து நேசிக்காதவன் வாழ முடியாது. வாழ்ந்ததா செய்தி இல்லை. ஒரு அறத்தின் வழி நின்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் தமிழர்கள். நீங்க கவனிங்க, மிக பண்பட்ட இனம், மிக நாகரிகம் அடைந்த இனம் போராடாதுங்கிறான். அது தமிழ் சமூகத்துக்கு பொருந்தும். நீங்க கேட்கலாம், என்ன இருந்தாலும் இந்த இனம் வரவே மாட்டேங்குது, போராடவே மாட்டேங்குதுங்கிற காரணம் அதான் காரணம். ரொம்ப நாகரிகம் அடைஞ்சிட்டான். சிந்து சமவெளி நாகரிகமே தமிழனின் தொன்மன் நாகரிகம் தான். ஆதிச்சநல்லூரை தோண்ட மாட்டான். ஏன்னா அவன் மூத்த குடியை தெரிஞ்சிடும். அது தோண்ட மாட்டான். கீழடியை தோன்றான்னு தோண்ட மாட்டான். இவன் பைத்தியக்காரன் தோன்றானா மூடுவான், மூடுறானா தோண்டுவான். அங்கே போய் கதிராமங்கலத்துலேயும் நெடுவாசல்லையும் தோண்டாதீங்கன்னா தோண்டுவான். இங்கே தோன்றா கீழடின்னா ஏன்னா 2300 ஆண்டுக்கு முன்னாடி தமிழன் தொழில் நகரம் வச்சு வளர்ந்துருக்கான் பாருங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லைங்க பாருங்க, மண் இதுல நகரம் வச்சு வளர்ந்துருக்கான் தமிழன் 2300 ஆண்டுக்கு முன்னாடி. இப்ப இவ்வளவு வளங்கள் எப்படி வருது? மீத்தேன்ங்கிறோம். மீத்தேன் எப்படி வருது? நிலக்கரியின் வெடிப்பு, நிலக்கரிக்குள்ள சின்ன சின்னதா வெடிப்புக்குள்ள இருக்கிற காற்று தான் மீத்தேன், எரிகாற்று. இது எப்படின்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள்ளே புதைந்த
மரம், செடி, கொடி, இலை, தழை இதெல்லாம் மக்கி மண்ணோடு மண்ணா போய் நெருப்பு வெப்பத்தினாலும் அழுத்தத்தினாலும் கரியாயிருது. அந்த கரி தான் நிலக்கரியாகுது. அந்த கரியின் வெடிப்புக்குள்ளே இருக்கிற காற்று தான் மீத்தேன் என்கிற எரிகாற்று. அப்ப பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த பெருமை தமிழனுக்கு வரக்கூடாது நினைப்பேன். சிபிசி மத்திய அரசு பாடத்திட்டத்தில் வீர சிவாஜியை படிப்ப, என் பாட்டன் தீரன் சின்னமலை நீ படிப்பிய, என் பாட்டன் வஉசியை படிப்ப, கப்பலோட்டு தமிழனை படிப்ப, வல்லபாய் பட்டேலை படிப்ப, என் பாட்டனை படிப்பிய. ஒரு தேசியனத்தை அதன் வரலாற்றிலிருந்தும் அதன் மொழியிலிருந்தும் விலையேற்றுவது என்பது தற்கொலைக்கு சமம். அந்த இனம் செத்துரும். உனக்கு தாய்மொழியை கற்பிக்க மாட்டான், உன் இனம் வரலாற்றை கற்பிக்க மாட்டான். அப்படின்னா நீ அதுல இருந்து வெளியேறிட்டினா உன் இனம் செத்துரும். இது ஒரு இனப்படுகொலை. ஏன்னோ துப்பாக்கி வச்சு சுட்டு உன்னை கொன்னா தானா? இது ஒரு படுகொலை தான். இங்க எவ்வளவு முட்டாள் இங்கிலீஷ் பேசினா அறிவு நினைச்சுக்கிட்டு இருக்கிற முட்டாள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இங்கிலீஷ் அமெரிக்காவில் ஆடு மேய்க்கிறவன் ஆங்கிலம் பேசி ஆடு மேய்ப்பான், அறிவாளியா? பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான், பெரிய அறிவாளியா? மரோடனா கேரளாவுக்கு வர்றாரு, உலக கால்பந்தாட்ட வீரன். கேரளாவில் பேட்டி கேட்குறாங்க ஊடகவியலாளர்கள், பேட்டி கொடுக்காம போயிட்டு இருக்காரு. ஒரு பையன் மட்டும் சேகுவரா உடைய போடுறான், ஜூனியர் விடல வேலை செய்கிற ஒரு தம்பி. சேகுவரா அவனுடைய தலைவன், அர்ஜென்டினா வீரன். அர்ஜென்டினா சேகுவரா தன் தோள்பட்டையில் சேகுவரா படத்தை பச்சை குத்தி வச்சுக்க மரோடனா. அந்த சேகுவரா படத்தை பார்த்தோன்னா அவனை மட்டும் கூப்பிடுறாரு, உனக்கு மட்டும் நான் பேட்டி தரேன்றாரு. நல்லா கவனிங்க, இந்த தம்பி முதல் கேள்வி கேட்கிறான். முதல் கேள்வி, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையே, அவமானமா இல்லையான்னு. மரணம் நான் சொல்றான், இப்படியே சிரிக்கிறான். டேய், என் தாய்மொழி தெரியலன்னா தாண்டா எனக்கு அவமானம். அடுத்தவன் மொழி தெரியலைங்கிறதுல எனக்கு என்னடா அவமானங்கிறான். இது என்னைக்கு தமிழர்களுக்கு புரிய போகுது? உலகத்தில் சீமான் நாம் தமிழர்னு ஒரு கட்சி வச்சிருக்கான். தமிழன் இல்ல, உலக பேரினத்திற்கு அரசியல் செய்யறோம் நாங்க. உலக பொதுமைக்கு புல்லு பூண்டு பூச்சி வண்டு ஆடு மாடு கோழி நாய் நரி மரம் செடி கொடி எல்லாவற்றுக்கும் அரசியல் செய்யறோம் நாங்க. உலக பொதுமைக்கு அரசியல் வைக்கிறோம். பிரபாகரன் ஈழ விடுதலைக்கு போராடல. தமிழர்களை போல உலகெங்கும் ஒடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை தேசிய இனங்களுக்குமான விடுதலை போராட்டத்தின் குறியீடு ஈழ விடுதலை போராட்டம். நீ அப்படிதான் பார்க்கணும். அண்ணல் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவன் அல்ல. உலகெங்கிலும் ஆதரத்தில் நிறவெறி இனவெறி என்று பல தளங்களில் தாழ்த்தி அழித்து வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை தேசிய மக்களின் உரிமைக்கான போராளியாகத்தான் அண்ணல் அம்பேத்கரை நீங்க பார்க்கணும். குறியீடு அப்படிதான். நாங்க தமிழர்கள் அப்படி வாழ்ந்த கூட்டம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடுறான், பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் பாடல? பாடியிருக்க முடியாதா? பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக, ஏன் அப்படி பாடல? ஏன் அப்படி கற்பிக்கல? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுறான். பொது மறை கொடுக்கிறான். பைபிள் கிறிஸ்தவனுக்கு, குரான் இஸ்லாமியருக்கு, பகவத்கதை குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கு அப்படி இருக்கிற காலத்தில் உலக பொதுமைக்கு வைக்கிறான் ஒரு மறைய. உலகத்தில் தமிழன் தான் செஞ்சான். சீன எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் ஊமைன்னா, அரேபியன் எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசுன்னா, ஆங்கிலேயன் எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன். எங்க பாட்டை எந்திரிச்சான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கணியன் பூங்குன்றன் எந்திரிச்சு என்ன சொல்றான்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடுறான். வள்ளுவன் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லாரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற இனக்கூட்டம் தமிழன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு இனத்தின் கூட்டம் தமிழர்கள். பிக் பேங் தியரிங்கிற 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனிலிருந்து வெடிச்சு சிதறிய துகள்கள் தான் இத்தனை கோள்களும். அதுல ஒன்றுதான் பூமி பந்து. 1.25 அடியில் எழுதுறான். அகர முதல எழுத்து எல்லாம்
தமிழ் மட்டும் இல்ல, உலகத்தின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தான் தொடங்குது. அதுபோல இந்த உலகம் தொடங்கியது சூரியனில் இருந்து. ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வர்ற பல பைத்தியக்காரன் நாய்கள் தமிழ் அறிவியல் மொழி இல்லைம்பா. ஏய், அமெரிக்காவில் ஒரு டாக்டர் ஆய்வு செய்யற, 16 வயசு குழந்தை, ஒரு பெண்ணு என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடுது. அவன் அப்படி யோசிச்சு 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 என்னடா பண்றதுன்னு வைத்தியம் பார்த்து, தண்ணி குடிச்சா கூட வாந்தி வந்துடுது. அவன் என்ன பண்றான், அவன் வீட்டில் போய் படுத்து மண்டையை குழப்பிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு தோணுது, நோயாளிக்கு எனக்கு நோய் வந்து கேட்குதான், எனக்கு நோயாளிக்கு இடையில நீ யாரா அப்படின்னு அந்த டாக்டர் கேள்வி எழுப்புதுன்ட்டு அவன் அப்படியே சிந்திச்சுட்டு என்ன பண்றான், உள்ள நோயாளியை போட்டு கதையை போட்டுட்டு போயிடுறான். ஒண்ணுமே கொடுக்கல அந்த பொண்ணுக்கு. பல நாட்கள் கழிச்சு போய் பார்க்குறான், அந்த பொண்ணு அப்படியே கிடக்குது, கையை காட்டுது, தண்ணியை கொடுக்குறான், குடிக்குது, வாந்தி வரல. அப்புறம் எழுதுறான், உணவே மருந்து, பசித்தவுடன் புசி. யாரு சாரு ஆய்வு. எங்க அப்பா நம்மால் வரு, டேய் நீனு உன் ஆய்வு வெங்காயம், நீ உங்க ஆத்தா உன் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்னாடி எங்க பாட்டம் பாடுறான்டா. என்ன பாடுறான், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உன்னின். எப்படி மருந்தே வேண்டாம்டா, சாப்பிட்டது சீரணிச்ச உடனே சாப்பிட்றான்றான். என் அன்பு சொந்தங்களே, நேரத்துக்கு சாப்பிடணும் என்பது சதி, பசிச்சு சாப்பிடணுங்கிறது விதி. இந்த எல்லாம் நீங்க டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க. டயம் கண்டுபிடிக்க முன்னாடி என்ன பண்ணி ராஜா, என்ன ராஜா, எங்க ஆத்தால பண்ணலாம் காட்டுல விழுகும் போது டயத்தை 10 சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பசிச்சு சாப்பிடுங்கிற பைத்தியக்காரங்களா. எங்க அப்பத்தா வர பாருங்க, இங்க பாருங்க, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். வர அவை ரொம்ப பெருசா இருக்கு. வள்ளுவன் நல்லா தான் எழுதியிருக்கான், ரொம்ப பெருசா இருக்கு, படிக்க கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க. அப்ப என்ன பண்ணலாம், அதை அப்படி சுருக்கி ஒரு கேப்சூல்ல அடைக்கிறா, பசித்து புசி, சின்னதாக்கி விட்டு போற. தமிழன் எதையும் படிக்கல, எது ஒன்றையும் சந்தேகங்கிறான் மார்க்ஸ். 2000 ஆண்டுகளில் இவனை போல சிந்தனையாளன் இல்ல, உலகம் சொல்லுது, நான் சொல்லல. எது ஒன்றையும் சந்தேகி மார்க்ஸ். ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேள், எப்படி என்ற கேள்வி யாவற்றுக்கும் எழுப்புவீங்கிறான் சாக்ரட்டிஸ், பேரறிங்க. ஆமா, ஐயா பெரியார் வராங்க, 5 5 10 எப்படி 10ன்னு கேள்றாங்கிறாரு. 5 5 10 ஆமா 10 இல்ல ராஜா, எப்படி 10ன்னு கேளுங்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி ஒருத்தன், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு பாடுறான். எங்க மார்க்ஸ், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் விடவா பொது உடைமை இருக்கிறது? தமிழன் உலகத்திற்கு பொது உடைமை தந்தவன். திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். நாம் படிச்ச தத்துவங்களே ஆகச் சிறந்தது இது. இதை எழுதினவே யாருன்னு தெரியல, ஒரு பெரிய ஞானி, ஒரு தத்துவம் மேத. திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுற, என்னமாடா எழுதிட்டான், ஐயோ சரிதான். ஆனா இதுக்கு முன்னாடி எங்க தாத்தா, எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு பாடுறான். எங்க ஐயா அப்துல் கலாம் ஊர் ஊரா சொல்லிட்டு வந்தார், கனவு காணு கனவு காணுன்னு. அவருக்கு கனவு அந்த விதைச்சவன் யாரு தெரியுமா, நம்ம தாத்தன் தான். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமே நிறுத்தினான். வெள்ளத்தனைய மடநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வுன்னா. தமிழனை அவனை தாண்டி உலகத்தில் ஒரு பேரறிஞன் உண்டா? உளவை பாடியிருக்கிறான். எப்படி உளவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டோன் என்பார்க்கின் நிலைன்னு பாடுறான். உலகன் கை சோர்ந்து படுத்துட்டான்னா உலகத்துல எதுவுமே வேண்டாம்னு துறவரம் கொண்டிருக்கான் பாரு, துறவி, அவன் கூட வாழ முடியாதுங்கிறான். இதை விட உளவின் பெருமை எவனும் பட முடியாது. அரசாட்சி, அரசு எப்படி நடத்தணும்ன்றான் பாருங்க. அரசு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அப்படியே இருக்கு. குடிதழி கோலோச்சு மானின மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு. மக்களின் தாய், பெற்ற தாய் பிள்ளைக்கு எது தேவையோ என்பது குறிப்பறிந்து செய்வார்.
இந்த நேரம் பசிக்கும் என்று பால் ஊட்டுவாள், இந்த நேரம் உறக்கவரும் என்று தொட்டிலில் இட்டு தாளாட்டுவாள். அப்படி குறிப்பறிந்து தாய் தன் பிள்ளைக்கு செய்வது போல மக்கள் குடிக்கு செய்பவன் அரசன். அப்படி செய்தால் அந்த அரசனை உலகம் போற்றி தொழும் என்று பாடுற. எல்லாத்தையும் கற்பிச்சுட்டு போயிட்டான் தமிழன். அது செயல்படுத்துறதுக்கு தான் ஒருத்தனைங்க. நாங்கள் இதெல்லாம் பேசுனா எங்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியல. இனவெறி சொறி சரங்கெல்லாம் திடீர்னு வந்து என் நாட்டை நான் ஆளணுங்கிறதுல இவனுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என் வீட்டில் நான் வாழணுங்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என் நாட்டில் நான் ஆளணுங்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு குதிக்கிற? எதுக்கு கத்துற? தமிழர்களைப் போல அறம் சார்ந்து நின்று கூட்டம். நீங்க பாருங்க, அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திர சோழனும் பல நாடுகளை வெல்றான். ஆனா நீங்க வரலாற்றை தேடி பாருங்க, எந்த இனத்தையும் அடிமைப்படுத்தி தமிழர்கள் ஆண்டார்கள் என்ற பதிவு இல்லை. காரணம், அறத்தின் வழி நின்ற மறவர்கள். இங்க போய் பொழுதுபோக்குக்கு போரிட்டு தெரிஞ்சிருக்கான் லூசுபே என் தாத்தன். சண்டையை போட்டு அவனை வென்றுட்டு அருண்மொழி சோழ நீ ஆளு சிச்சி நீ ஆண்டுட்டு எனக்கு கப்பத்தை மட்டுங்கிட்டு கொடியேற்றிட்டு வந்தான். எங்களை குடியேற்றல. மற்றவர்கள் படையெடுத்து வந்து எங்கள் நிலத்தை வென்றார்கள், கொடியேற்றினார்கள். அவர்கள் மக்களை குடியும் ஏற்றினார்கள். தமிழன் எதனால? பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செய்து விழுந்துட்டான். இப்ப கூட பேசுங்களேன், திருடுறானே யார் பார்த்துரு இல்ல விடுப்பா அண்ணே, ஊழல் விடுப்பா எவன்பா யோக்கியம் சகிப்பு. அது எதுக்கு? என்ன சொல்றான்? பண்பட்ட இனம் போராட வராதுங்கிறான். வராது. இது பாதி மாவட்டம் அழிஞ்சு வச்சு, பாதி நாடு அழிஞ்சு வச்சு தஞ்சை. உனக்கு கவலை இருக்கா? மேகதாதுல அணை கட்ட போறான்றா, கவலை இருக்கா? உயர் மின்னழுத்த கோபுரத்தை பூமிக்குள்ள புதைச்சு கொண்டு போனா மேல கொண்டு வரணும், அதை பத்தி கவலை இல்லை. புரட்சியாளர் லெனின்ட்ட போயிட்டு இந்த புரட்சிங்கிறீங்களா, அது எப்பதான் வரும்? அவரு இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது என்கிற நிலை எப்போது உருவாகுதோ அப்ப மக்கள் தானாக வந்து புரட்சி செய்வார்கள். எங்க அப்பாட்ட கேட்குறாங்க நம்மாழ்வார்ட்ட, எப்ப தாங்க இந்த மக்கள் போராடும்? அறிவு உள்ளவனுக்கு உடனே சொன்னா புரிஞ்சிருது, வந்துருவான். படிப்பறிவற்ற பாமர மக்கள் கஷ்டப்படும் போதுதான் அதை உணர்வான். இப்ப என் மக்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான், இனி வருவான். இங்க பாருங்க, உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி வீதியில் வந்து போராடுது. உயிர் காக்கிற மருத்துவத்தை செய்கிற மருத்துவர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. மருத்துவத்துக்கு உதவி செய்கிற செவிலியர் சேவை பெண்கள் வீதியில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருந்தகைகள் வீதியில் வந்து போராடுறாங்க. மீனவ மக்கள் நம் சொந்தங்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. மாணவர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. ஊர்காவல் படை காவலர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. எல்லாரும் வீதியில் வந்து போராடி கொண்டு இருக்கும் போதும் சொல்லுது அரசு, நாங்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லு. என்னங்கடா உங்க கொடுமை, இது எப்படி கணக்கில் சேர்த்துக்கிறதுன்னு தெரியல. எங்க ஐயா பிரபஞ்சன் அவர்கள் சொன்னது போல, என் நாட்டு பிரதமர் அறிவிக்க முடியுமா, பசியோடு நாங்கள் உறங்க செல்லவில்லை என்று என் தேசத்தின் பிள்ளைகள் சொல்லும் என்று இந்த நாட்டின் பிரதமர் அறிவிக்க முடியுமா? எத்தனை கோடிக்கணக்கான பிஞ்சு குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறார்கள். ஆனாலும் என் தேசம் சொல்லுது வளர்கிறேன் என்று. பிச்சைக்காரர்கள் அற்ற தேசம்தான் பண்பாடு கொண்ட தேசம், நாகரிகம் அடைந்த தேசம், வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற தேசம். அப்படி சொல்லுமா? போக்குவரத்துல போகும்போது ஒரு நிமிடம் நிக்க முடியுமா உங்களால? அப்படி தட்டிட்டு எத்தனை பேர் பிச்சை. இது 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 எப்படிப்பட்ட எப்படி தடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான்ங்கிறது தமிழ் மறை. பிச்சை எடுத்தான் வாழணும்னு உன் தலையில ஒருத்தன் எழுதிருந்தான்னா அப்படிப்பட்ட இறைவனை ஆடுறாங்கிறான்.
பறந்து கெடுக உலகை ஏற்றியான்ங்கிற தூரு வாய்களியே பேசிக்கொண்டிருக்குது. சின்ன சின்ன நாடுகள் பேரிடர் காலங்களில் எப்படி தன் தேசத்து மக்களை பாதுகாக்குது? புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, தீ எறிஞ்சாலும் சரி, கண்டுகொள்வதே இல்லை நம்மள. இப்படியா? ஏதோ அறிவார்ந்த மக்கள் யோசிச்சு ஏதாவது பண்ணி விடுங்க. கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் அதிக நாட்டம் கொண்ட இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாதுங்கிறான். எது எக்கேடு கட்டு போனாலும் சரி, புதுப்படம் வந்தா போதும் நமக்கு. கேரளாவில் சினிமா பார்க்கலாம், அங்க சினிமா இல்லை. இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் சினிமா இல்லையா? ஏன் மம்முட்டி மோகன்லால் கட்சி ஆரம்பிக்க முடியல? ஆரம்பிக்க சொல்லு பார்ப்போம். பிரேம் நசீர் மொத்த ரசிகரையும் கூப்பிடுறாரு, சூப்பர் ஸ்டாரு, 500 படங்கள் நடிச்சிட்டாரு. பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடி இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்றாரு. சிறப்பை கழட்டி சரச்சரன்னு எடுத்து வீசிடுவான் மேடையில். அவர் ரசிகர்களே அதோட இறங்கி போனவர் தான். இது வரைக்கும் கேரளாவில் எவனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணும்னு தோணல. அது வேற, இது வேற. உனக்கு எவனை தலைவன் சொல்லுங்க, நல்ல கண்ண தலைவன் சொல்ல மாட்டேற, நாய் பேயெல்லாம் சொல்லிட்டு அலையிற. நல்ல கண்ணு போன்ற ஒரு ஒரு மா மனிதனை, ஒரு மேதையை போற்றாத தமிழ் சமூகம் எப்படி உருப்படும் நினைக்கிற நீ? வாஜ்பாய் போராட்டத்திற்கு எனக்கு இந்த சம்பந்தம் எழுதி கொடுத்துட்டு போன வாஜ்பாய் நாட்டின் பிரதமர், பாரத ரத்னா. அதே காலகட்டத்தில் தமிழகத்தின் ஒரு இளைஞன் மீசைய ஒவ்வொரு முடியா புடுங்கன்னா சுருட்ட வச்சு சுட்டா, நிர்வாணப்படுத்தி அடிச்சான். அந்த விடுதலை போராட்டத்தை விட்டு விலகாத ஒரு வீரன் நமது தாத்தன் நல்லகண்ணு. அவன் இந்த வரை நீ ஒன்னும் கொடுக்கல, அவனுக்கு ஒன்னும் கொடுக்கல. வார்டு கவுன்சிலர் கூட ஆகல, வார்டு கவுன்சிலர் கூட ஆகல. அவரு தேர்தலில் நின்னாரு, தோக்கடிச்சிட்ட. தமிழ் சமூகம் மாதிரி ஒரு கேடு கட்ட கூட்டம் அவரை கண்டுகொள்ளல. எங்க அண்ணன் பாரதி பாட்டை பாடினாரு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜகத்தினை அழித்துடுவோங்கிறான் பாரதி. அவனே பட்டினி விட்டு கொன்றுச்சு. யாரு? ஒருத்தனுக்கு சோறுனாலும் உலகத்தை அழிப்போம்டான்னா. அதை அப்ப பேசணும்னா வன்முறையை தூண்டிட்டோம்பா. இது வழக்கு போட்டாலும் போடுவாங்க. அது பாரதி சொன்னதுனால அப்படி கோர்ட்ல போய் பார்த்துக்கிறீங்கம்மா. என்ன அப்படித்தான் போட்டான். ஒரு இனம் முற்றுமுழுதாக அழித்து ஒழிக்கப்படுமானால் அதை தடுப்பதற்கு எந்த விதமான வன்முறையிலும் ஈடுபடுவேன். இது நான் சொல்லல, காந்தி சொன்னது. இதை நான் பாளையங்கோட்டையில் பேசிட்டேன். காந்தி சொன்னாருன்னு சொல்லி தான் பேசிட்டேன். எனக்கு தேசிய பாதுகாப்பு போட்டார் ஐயா கலைஞர். கருணாநிதி போட்டு உள்ள போறது அந்த இன்ஸ்பெக்டர் என்ன காந்தி சொன்னாருன்னு தானே சொல்லியிருக்காரு. அது நீதிமன்றத்தை பார்த்துக்கிட்டோம்பியா, வழக்க சோடிச்சு விடியா. அப்ப அந்த பாரதியவே பட்டினி போட்டாதானே இந்த சமூகம். உயிரோடு இருக்கிறவரை பைத்தியக்காரன், செத்தா மககவி ஆக்கிட்டான். செத்தவரை செத்தாதான் பாராட்டுவாங்க. ஒரு கொடுமை. என்னுடைய தம்பி துக்ளக் அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். தம்பி மகேஷுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் பார்த்தேன் பாடல் காட்சிகளில். ரவிவர்மாவோட இசை ரொம்ப இனிமையாக சிறப்பாக இருக்குது. மிகச்சிறந்த நடிகன் தம்பி அமுதவாணன். இந்த விஜய் தொலைக்காட்சியில் இவங்களுடைய நடிப்புகள்லாம் நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன். அவங்கெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க இந்த படத்தில். மன்சூர் அலிகான் வந்து எங்கள் ஊர் மருமகன். அவர் எங்கள் மாப்பிள்ளை. எங்கள் ஊரில் தான் பொண்ணு கட்டிருக்காரு இளையாங்குடியில். ஒரு பந்தம் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும். அவருடைய படைப்பு வெற்றி அடையணுங்கிறதுல எனக்கு எப்போவுமே பெரிய ஆர்வம் உண்டு. கடம்பான் பாறை என்ன
அது என்ன மீனின் பேரா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அது பாறையை போல உறுதியானவனாக என்னுடைய தம்பி துக்ளக் அவர்கள் இருக்கணும். ஒரு கொள்கை பிள்ளை அவன். அவனுக்கு தம்பி எங்களுடைய மேடையில் எங்களுடைய மழலையர் பாசறையில் பேசுகிறான். அவன் இப்போ மீரான் பெரிய ஆற்றலால் அவன். நீங்கள் தொடங்குங்க, அவனை அறிமுகம் செஞ்சு தொடங்கி விடுங்க, நாங்கள் அவனை தோளில் தூக்கி வளர்த்து கொண்டு வருவோம். ஏன்னா அது எங்களுடைய கடமை, எங்களுடைய பணி. திரைப்படத்தை ஒரு அருவருக்கத்தக்க ஒன்றாக தமிழ் சமூகம் கருதுது. அது ரொம்ப தப்பு. எங்களை வளர்த்தது மார்க்சிய பெரியாரிய இயக்கங்கள் எல்லாம் தோழர் இருக்கிறாங்க, ரொம்ப பேசுவாங்க, சினிமாவை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. என்னை வச்சுக்கிட்டே நான் அதுக்கப்புறம் ஒட்டலை தாங்கி. அது திரைப்படம் என்பது ஒரு வலிமை மிக்க கருவி, அறிவியலின் அழகான குழந்தை திரைப்படம். ஒவ்வொரு தேசிய இனங்களின் அழகிய கலை முகம்தான் திரைக்கலை. அதை புரிந்து கொண்டவர் என் இனத்திலே என்னுடைய தலைவன், என் அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் தான். என்னிட்ட சொல்லும்போது பேச்சும் திரைப்படமும் இராணுவத்தின் வலிமை மிக்க 2 படைப்பிரிவுகள் என்று எனக்கு கற்பிச்சாங்க. அதனால திரைப்படத்தை அருவருக்கிறது. திரைப்பட நடிகர்களுக்கு வீடு கொடுக்கறது இல்லை, வாழ்வதற்கு வீட்டை தராது, ஆள்வதற்கு நாட்டை கொடுத்துரும். இந்த தமிழ் சமூகம் இருக்க ஒரு கேடு. சினிமாவில் நடிக்கிறவனுக்கு பொண்ணு தராது, சினிமாக்காரனுக்கு வீடு தராது, அந்த நாடு கொடுத்துரும். இது ஒரு மனநிலை. எப்படி இப்போது அது மாறிக்கொண்டு வருகிறது. திரைக்கலையை ஈரான் போன்ற நாடுகள் எல்லாம் எப்படி பயன்படுத்துது? உலக பட விழாக்களில் ஏன் ஈரான் படம் மட்டும் வென்று போகுது? ஆக சிறந்த ஒரு படைப்பா பயன்படுத்துறாங்க. நம்ம அப்படி பயன்படுத்துறது இல்லை. திரைப்படத்தில் தாய்மொழி இருக்கிறது இல்லை. செய்தித்தாளை படிச்சு பார்த்தா தலைப்பு மட்டும்தான் தமிழ் இருக்கு. இயக்குனர் பேர், நடிகர் பேரு கீழே எல்லாம் இங்கிலீஷ். நேரடியாக பிரிட்டன் அமெரிக்காவில் வெளியிட வேண்டியதானே? எதுக்கு தமிழர் நாட்டில் வெளியிடணும்? எதுக்கு? இது ஒரு கொடுமை. ஒளிப்பதிவுன்னு போடுறதில்ல, கேமரா, இயக்குனர்னு போடுறதில்ல, டைரக்ஷன், எல்லாம் இங்கிலீஷ். நீங்கள் வேணால் நாளைக்கு கூட செய்தித்தாள் எடுத்து பாருங்க, என் ஞாபகம் வரும். தாய்மொழியை கொலை செய்கிற மாதிரி ஒரு தற்குறி, ஒரு தருதலை எவனா உலகத்தில் இருப்பானா? எவனாவது இருப்பானா? தாய்மொழியை மறந்து கடந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்திருக்கா? என்ன உனக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிருச்சு தமிழ்? ஏன் அவ்வளவு கேவலமா நீங்க கருதுற? என்ன பிரச்சனை? ஐயா அப்துல் ரஹ்மான் அமெரிக்காவில் போய் பேசும்போது தமிழ்னு பேசிட்டு இருக்கிறீங்க, தமிழ் படிச்சா என்னன்னு? நீங்க தமிழர் தானே? ஆமா. ஏன் அப்படி கேட்குறீங்க? தமிழனை தவிர ஏன் இப்படி கேட்பான்? அமெரிக்காவில் போய் நீங்க வேலை பார்க்குறீங்க. அவர் கேட்குறாரு, ஐயா அப்துல் ரஹ்மான், உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா தெரியுங்கிறதுக்காக அமெரிக்கா வேலை கொடுத்துருக்கா, இல்லை உங்கள் கணினி பொறியியல் அறிவுக்காக வேலை கொடுத்துருக்கா? கணினி பொறியியல் அறிவுக்காக தான் வேலை கொடுத்துருக்கு. ஆங்கிலம் நல்லா தெரியும். ஆங்கிலம் அவனை விட நீ நல்லா பேசிட முடியாது. அப்போ ஆங்கிலம் தெரிஞ்சதுக்காக உனக்கு வேலை தரல. அதை புரிஞ்சுக்கணும். எழுத்தாளர் ஐயா சுஜாதா அவர்கள் தமிழ் படிப்பதற்கும் அந்நிய நாடுகளில் வேலை பார்ப்பதற்கும் சம்பந்தப்படுத்தி கொண்டு தெரியாதீர்கள் என்று சொல்றாங்க. ஐயா அப்துல் கலாமுக்கு தமிழ் தான் தெரியும், ஆங்கிலம் தெரியாது என்றால் உலக நாடுகள் அவரோடு பேசுவதற்கு தமிழ் கற்றுக்கொண்டு வரும் என்று சொல்றாங்க. இங்க அப்படித்தானே ஜோசப் பெஸ்கி, கால்டுவெல் போப்பு இவெல்லாம் என்ன இங்கிலீஷ் தமிழ் கற்றுட்டு வந்தான், மதம் பரப்ப வந்தான். ஆனா இந்த மக்களோட பேசுவதற்கு மொழி வேணும்னு தமிழை கற்றுக்கொண்டான். தமிழை கற்றுக்கொண்டு தமிழின் தொன்மம் ஆழம் அளவு அந்த அதன் ஊறி போய் தான் ஜோசப் பெஸ்கி என்கிற வீரமா முனிவன், தன் பெயரை ஜோசப் பெஸ்கிங்கிறவன் வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டு தேம்பாவணிங்கிற ஒரு நூலை எழுதி கொடுத்துட்டு போனான். அவன் தான் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சான். ஏக்கு பக்கத்துல துணைக்கால் போட்டான், ஏன்னாவுக்கு அவன் தான் இழுத்து ஏற்கால் மாதிரி விட்டான். ஓவுக்கு பக்கத்துல துணைக்கால் போட்டான், அவன் தான் சுழிச்சு விட்டான் ஓவன்னான்னு. அந்த எழுத்து சீர்திருத்தத்தை சென்றவனே அவன் தான், வெள்ளக்காரன் ஜெர்மானியன் ஜோசப் பெஸ்கி. தாய்மொழியை மறந்து விட்டு ஒரு இனம் போய் கொண்டிருப்பதுங்கிறது வரலாற்றில் பெரும் துயரம், பெரும் கொடுமை. இதெல்லாம் மாற்றணும். தமிழ் இளம் தலைமுறையினர் தங்களுக்கு இட்ட ஒரு வரலாற்று பெரும்பணியாக
கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்யணும். இதில் என்னுடைய போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் என் அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள். நான் கூட திருவாரூரில் அவரை தான் தேர்தலில் நிப்பாட்டுவேன்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. எனக்கு கூட பரிந்துரைச்சாங்க. இந்த மன்சூர் அலிகான் அது பொது தேர்தலில் பார்க்கலாம். என்னுடைய பேரன்பின்கினி என் தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் அமீது அவர்களை நிப்பாட்டிருக்கேன். எனக்கு போட்டா போடு, போடலைன்னா போ. நான் ஓட்டுக்கானவன் இல்லை, இந்த நாட்டுக்கானவன். நீ போடுற ஓட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, நீ எவனுக்கும் போடு. போட்டு போட்டு பாரு, கடைசியாக கஷ்டம் தீராது, குஷ்டம் தான் வரும் விரலுக்கு. தீரி எனக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் வேலை இதை செய்கிறது. எங்களை வளர்த்தவன் அப்படி, எங்களை வழி நடத்தின என் தகப்பனார்கள் அப்படி. எங்கள் அப்பா இல்லை, நம்மாழ்வார். ஆனால் அவர் கொண்ட கனவு எங்ககிட்ட இருக்கு. அப்படி எங்கள் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த ஒரு புனித கனவை நோக்கி நாங்கள் நகர்ந்து போகிறோம். தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, அதன் மீட்சி, அதன் எழுச்சி, அதன் விடுதலை, அதன் உயர்வு, அதன் மேம்பாடு என்கிற இந்த லட்சிய கனவை நோக்கி நகர்கிறோம். இதில் என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், எங்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. மற்றபடி இந்த பாட்டு வெளியீட்டு விழாவில் பங்கேற்றுகிற அத்தனை ஆளுமைகள் பெருந்தகைகளுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். என்னுடைய அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள் தயாரித்து இயக்கியிருக்க இந்த கடமான் பாறை மிகப்பெரிய வெற்றியடைய நான் உள்ளன்பு கொண்டு வாழ்த்துறேன். என்னுடைய அன்பு பிள்ளை துக்ளக் அவர்கள் மிகச்சிறந்த புகழ்பெற்ற நடிகனாக வளர நான் வாழ்த்துறேன். அவனுடைய வளர்ச்சியில் நானும் பங்கெடுத்து நாங்கள் எடுக்கிற படங்கள் எல்லாம் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் வளர்த்து எடுப்போம்.